வெல்கம் டு அவர் சேனல் மதர்ஸ் பேஷன். நான் உங்கள் அனிதா. இன்னைக்கு இன்ஸ்டன்ட் ப்ரீமிக்ஸ் டீ பவுடர் பார்க்க போகிறோம். அதாவது வீட்டில் பிள்ளைங்க ஹாஸ்டலில் இருப்பாங்க, அதாவது வெளியூரில் வேலை பார்த்துட்ருப்பாங்க. அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு கொடுக்கலாம். அடிக்கடி ட்ராவல் பண்ணுறவங்க, ஏன்னா டீ காஃபி இல்லாமல் இப்போ யாருமே இருக்க முடியாது. அதனால் டீ வெளியே வாங்கி குடிக்கணும்னு ஆசைப்படுறவங்க இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொண்டு போகலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுருக்கேன். நம்ம இன்ஸ்டன்ட் டீ தூள் பண்ணுறதுக்கு. இப்போ அதுக்கு நான் ஒரு 10 ஏலக்காய் எடுத்திருக்கேன். வறுக்காமல் கூட போடலாம். நான் வறுத்து செஞ்சால் அரைக்கும் போது கொஞ்சம் நைஸாக அரைப்படும். இது வந்து ஒரு சின்ன துண்டு சுக்கு, ஒரு சின்ன துண்டு பட்டை போட்டால் கொஞ்சம் வாசமாக இருக்கும். அதுக்காக தான் இவ்வளோ போட்டு நம்ம ரொம்ப கருக வேண்டாம். லேசாக அது சூடாகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இவ்வளோதான். நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறோம். இப்போ இது நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம இதை மாற்றிடலாம். இவ்வளோதான், வேறு இது ஒன்றும் பெரிய வேலையெல்லாம் கிடையாது. நான் வந்து நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணுற டீ தூள் யூஸ் பண்ணால் போதும். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு அந்த டேஸ்ட்டு கரெக்டாக இருக்கும். இது வந்து நம்ம ட்ராவலுக்குலாம் அடிக்கடி போகிறவங்க இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். ஏன்னா டீ காஃபி இல்லாமல் நம்ம யாருமே இருக்க மாட்டோம். அதனால் ட்ராவலுக்கு போகிறவங்க ஒரு கப் அளவுக்கு நான் எடுத்துருக்குறேன். இப்போ நான் வந்து இதை மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடுறேன். ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும். இப்போ நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துட்டோம். நல்லா நைஸ் பவுடராக அரைச்சிப்போம். அப்போ தான் இது வந்து நல்லா இருக்கும். சலிக்கிறதுக்கு ஒரு சலிப்பில் தட்ட போகிறோம். இப்போ இதை அப்படியே தட்டி அப்படி இருக்கட்டும். நம்ம சலிக்க வேண்டாம். இப்போ இதை அடுத்தால நம்ம இதில் சேர்க்க போகிறோம். நம்ம எந்த கப்பால் டீ பவுடர் எடுத்தோமோ அதே கப்பால் நம்ம பால் பவுடர் ஒரு கப் எடுக்க போகிறோம். இப்போ அதுக்கு அரை கப் அளவுக்கு சுகர் எடுத்துருக்கேன். நீங்கள் ஜீனி எப்படி சாப்பிட்றீங்களோ அதை பொறுத்து கூடுதலோ குறைவோ நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நான் இதை அரைச்சிட்டு வர போகிறேன். இதையும் அது கூட நம்ம தட்டிடலாம். நம்ம அப்படி சலிச்சு எடுத்துக்கலாம். நம்ம நல்லா அரைச்சதுனால நம்மளுக்கு எதுவுமே இல்லை. நல்லா நம்ம சலிச்சு எடுத்தாச்சு. இப்போ இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாம் ஒன்றோட ஒன்றா நல்லா சேரணும். இந்த டீ பவுடர் எல்லாம் அந்த கலர் எல்லாம் ஒன்றா சேர்ந்தாக்கி தான் அது மிக்சிங் கரெக்டாக வரும். இப்போ மிக்சிங் எல்லாம் கரெக்டாக ஆகிட்டு பார்க்க கலர்லாம் நல்லா அழகாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் உங்கள் பிள்ளைங்க ஹாஸ்டலில் படிக்கிறாங்க, இல்லை ட்ராவலில் அடிக்கடி நீங்கள் போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் இந்த மாதிரி டீ பவுட்ரு செய்து வச்சுக்கலாம். இதை நீங்கள் டப்பாவிலையும் வச்சு கொண்டு போகலாம். நான் வந்து இதை இப்போ பாக்கெட் போட போகிறேன். இந்த மாதிரி ஜிப்லாக் பவுச் வந்து கடையில் கிடைக்குது. அதே மாதிரி அதை வாங்கிடலாம். வாங்கிட்டு அதாவது ஒரு 200 ml தண்ணிக்கு நம்ம டீ போடணும்னா அதுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதை சேர்த்துக்கலாம். எப்படி நம்ம பாக்கெட் போட்டு வச்சுக்கணும்.
இப்போ இதை வந்து நான் ஹாட் வாட்டரில் கலக்கி உங்களுக்கு காட்ட போகிறேன். இதை வந்து நான் ஒரு 100 மில்லி காப்பி தான் நான் ரெடி பண்ண போகிறேன். அதனால் நான் இதை வந்து சின்ன ஸ்பூனை வச்சு தான் நான் எடுத்துருக்கிறேன். இதுக்கு இப்போ ஹாட் வாட்டர் ஊற்றுறேன். பாருங்க, இன்ஸ்டன்ட் டீ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நல்ல கலர்ஃபுல்லான டீ. நம்ம சட்டுனி நம்ம சூடு தண்ணிலாம் நம்ம ஒரு ஃப்ளாஸ்கில் கொண்டுட்டு போயிட்டோம்னா நம்ம இந்த மாதிரி போகிற இடத்துல நம்மளே ரெடி பண்ணி குடிச்சிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.